நம்மளோட பூமியிலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் எதுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்டாலுமே எல்லாருமே டக்குன்னு டைமண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரமா நமக்கு கிடைக்காது. அண்ட் அது நமக்கு வேணும்னா பயங்கரமா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாம டைமண்ட்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிற யூனிவர்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாகவே ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி. எந்த கிரகத்தில் எது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இப்போ சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்மளோட பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 600 லைட் இயர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கிரகம் ஃபுல்லாகவே டைமண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சி அந்த கிரகத்தை நம்ம ஒரு ஏலியன் கிட்ட விற்றோம்னா, பூமியில் இருக்கிற ஒரு மனுஷருக்கும் கிட்டத்தட்ட $260 ஷேராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த கிரகம் அவ்வளோ பெருசு. இது தெரிஞ்சுமே அந்த கிரகத்தை என்ன நம்ம விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான காரணம் அந்த கிரகம் அதோட சூரியன் ரொம்ப பக்கத்துலேயே சுற்றி வரதால அந்த கிரகத்தை நம்மளால அவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இது வரைக்கும் விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் உங்ககிட்ட ஒரு டைமண்ட் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.